பைரவி சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். சிவா சிந்து கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க, இங்கே பாரு சிந்து, ஸ்டெப்னி மாற்ற வச்சில்ல, என் கையில் அழுக்க இருக்க கதவுன்னு சொல்லிட்டு சிந்து கையில் இருக்க கிரீஸ் மீச மாதிரி ஒரு பக்கம் மட்டும் போயிடுது. இதை சிவா பார்த்ததும் சிந்து இங்கே ஏதோ அழுக்க இருக்கு பாருன்னு சொல்லிட்டு இந்த பக்கமும் இழுத்து விட்டுடுறாங்க. இப்போ சிந்துவுக்கு இந்த பக்கமும் ஆயிடுது. இப்போ சிவா இதவே பார்த்து பார்த்து சிரிச்சிட்டு வராங்க. உடனே சிந்து, டாக்டரே என்னாச்சு டாக்டரே, எதுக்காக என்னை பார்த்து நீ சிரிச்சுக்கிட்டே இருக்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே சிவா நீ கண்ணாடி கொஞ்சம் பாரு சிந்துன்றாங்க. டாக்டரே என்ன பண்ணியிருக்க, மீசை இழுத்து விட்டுருக்க, இதுக்காக தான் நீ என்னை பார்த்து சிரிச்சிட்டு இருந்தியான்னு சொல்லிட்டு முகம் முழுக்கவே அழுப்பிக்கிறாங்க. இப்போ உடனே சிவா கிட்ட சிந்து ஏன் டாக்டரே இப்படி பண்ணுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. பின்ன என்ன, நீ ஸ்டெப்னியை மாற்ற வச்சில்ல, அதுக்கான தண்டனை தான் உனக்கு இதுன்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிட்டு சென்னைக்கு வந்துடுறாங்க. வந்ததுமே எவ்வளோ பெரிய ஹோட்டலாக இருக்குது, நிறைய பார்க்கவே அப்படி இருக்குன்றாங்க. சிந்து, நீ முதல் முறையாக வந்திருக்கல சென்னைக்கு, அதனால் உனக்கு அப்படி தான் தோணுன்னு சொல்கிறாங்க. இப்போ அவங்க ஜீன்ஸு கிராப் டாப் இந்த மாதிரி எல்லாம் போட்டுட்டு வராங்க. டாக்டர் என்ன டாக்டர், பொம்பளைங்கெல்லாம் இப்படியெல்லாம் ட்ரெஸ் போட்டுட்டு இருக்காங்க, டாக்டர் இது என்ன ட்ரெஸ்ஸுன்னு சொல்லிட்டு சிந்து கேட்டுட்டு இருக்காங்க. உடனே சிவா இங்கே இருக்கவங்க எல்லாரும் இப்படி தான் மாடர்னாக இருப்பாங்க, இதுக்கு பேர் தான் மாடர்னாக நல்லா சொல்லி ரொம்பவே கோவப்பட்டுட்டு இருக்காங்க. இப்போ ரூமுக்காக வராங்க. அங்கே ஒரு மாடலுக்கு பொம்மை நிற்க வச்சுருக்காங்க. அதை பார்த்துட்டு இருக்கும்போது ஸ்மோக் பண்ணிட்டு ஒரு 3 கேர்ள்ஸ் இருக்காங்க. இதை பார்த்த சிந்துவுக்கு பயங்கரமாக கோவம் வருது. என்ன இது, இவங்க ஸ்மோக் பண்ணிக்கிட்டு இருக்காங்களேன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஷாக் ஆகிட்டு, பொம்பளைங்க நீங்கள் இப்படி எல்லாம் ஸ்மோக் பண்ணலாமா, இது உடம்புக்கு எந்த அளவுக்கு கெடுதல் தெரியுமா நல்லா சொல்லி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் ஆறுமுகத்தோட வாழத்தார ரொம்பவே குறைஞ்ச வேலைக்கு லாபமே இல்லாம நஷ்டத்துக்கு போற மாதிரி அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க எசகி. இப்ப இது எல்லாமே மாறி மாறி இப்ப நம்ம பைரவிக்கு ஆறுமுகம் இந்த அளவுக்கு நஷ்டத்துல போகுது நல்லா சொல்லி ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மறுபடியும் சிந்துவோட ட்ரக்கு காட்டுறாங்க. உடனே சிவா சிந்து இங்க என்ன பிரச்சனை பண்ணிட்டு இருக்க, டாக்டரே உடம்புக்கு சிகரெட் பிடிக்கிறது கெடுதல் தானே, இவங்க இதை பண்ணிட்டு இருக்காங்க பாரு டாக்டரே நல்லா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்டதும் என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம சிவா சிந்து நீ வான்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிடுறாங்க. திரும்பவும் ஆறுமுகத்தோட ட்ராக் காட்டுறாங்க. இப்ப எஸ்ஐக்கு பிளான் போட்டபடியே 19 லட்சம் ரூபாய் பணத்தை நஷ்டத்துக்கு வாழத்தார கொடுக்கறதுக்காக இப்ப பணத்தையும் வாங்க ஆறுமுகம் போயிட்டாங்க. ஒரு நிமிஷம், 19 லட்சம் ரூபாய் பணத்தை நீ அங்க கொடுத்துட்டு நான் நீ எடுத்த வாழத்தாரு வாழையோட வீடியோ எல்லாமே நான் அனுப்பியிருக்கேன், அவங்க நல்ல வேலைக்கு எடுத்துப்பாங்கன்னு சொல்லிட்டு பைரவி சொல்றாங்க. இதை கேட்டு ஆறுமுகம் ஷாக் ஆகுறாங்க. அதோட இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க.